அதே மாதிரி திடீர்னு அவர்களுக்கு என்ன இருந்ததில்லை, அவர் மீண்டும் முதலமைச்சராக முடியாது. யார்? அதுக்கு பதிலாக அவர் அவர் பிரதமராக முடியாது, யோகில் பிரதமராக முடியாது. அதே மாதிரி மீண்டும் நம்முடைய உதயநிதி முதலமைச்சராக முடியாது. இப்போ யாரோ அவசரமாக முதலமைச்சரை உதயநிதியை முதலமைச்சராக்கணுன்றதுக்கு இங்கேயே இல்லை. முதலமைச்சர் பதவியில் முதலமைச்சர் நல்ல நலத்தோடு இருக்கார், தொடர்ச்சியாக இருக்கார். முதலமைச்சருக்கு உதவக்கூடியது தான் துணை முதலமைச்சராக இருக்கார். ஆகவே இவர்களே அப்போ எவ்வளவு கிளி பிடித்திருக்கிறாருன்னு அர்த்தம் பூரா. ஆகவே இது ரொம்ப சாவை விட ரொம்ப ஆபத்தானதுன்னா சாவு பயம். இப்போ அவர்களுக்கு சாவை விட ரொம்ப மோசமானது சாவு பயம். அந்த மாதிரி இந்த பயமே அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய தோல்வியை வெற்றி பெறுவது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறாரு. வேரோடுன்னு போகும்போதே இவர்கள் பேரேடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். வேறு எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. மீண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கே வர்றேன். இந்த வேரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது காரணம் பெரியார் மண். இந்த வேர் எங்கே இருக்கிறது? இப்படித்தான் 1938 சத்தியமூர்த்திகள் தோன்றினார்கள். ஆழமாக குடி தோண்டி புதைத்து விட்டோம் நீதி கட்சின்னு சொன்னார்கள். அண்ணா வந்தவுடன் சொன்னார் 1967 நீதி கட்சியினுடைய பேரன் தான் இப்போது மீண்டும் வந்திருக்கிறேன்னு சொன்னார். அந்த வரலாறு தொடர்கிறது. ஆகவேதான் இவைகளெல்லாம் காட்சிகளாக இருக்குமே தவிர ஒருபோதும் செயல்களாக மலரப்போவதில்லை. தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்கள். அந்த கோபத்தினால தான் திடீர்னு இப்போ கொல்லைப்புற வழியாக பல சட்டங்களை எல்லாம் குறுக்கு வழி சட்டங்கள் மற்றவைகளெல்லாம் கொண்டு வருகிறார். விஜய் மாநாட்டில் ஒரு பக்கம் அண்ணாவையும் ஒரு பக்கம் எம்ஜிஆரையும் வச்சுட்டு திமுக ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாத்தியமாகும். அதாவதுங்க அவருக்கு பாவம் இன்னும் நிறைய பேர் படம் தேவைப்படுது. இன்னும் அடுத்தடுத்த மாநாட்டில் எத்தனை படம் தேவைப்படுவான்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை. ஏன்னா அவர் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் படத்தை தவிர வேறு எந்த படத்தையும் அவர் காட்டுறதுக்கு இல்லை. அதனால தான் வேறு எங்கேயாவது இரவல் படங்கள் வாங்கலாமான்னு பார்க்குறாரு தவிர பாவம் எம்ஜிஆர் இவங்க படுத்துகிற பாட்டை கண்டு நமக்கே பரிதாபமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒருத்தர் நான் கருப்பு எம்ஜிஆருங்கிறாரு, இன்னொருத்தர் சிகப்பு எம்ஜிஆருங்கிறாரு, இன்னொருத்தர் வெள்ளை எம்ஜிஆருங்கிறாரு. மொத்தமே 7 கலரு என்பது தான் இருக்குது. ஆனால் எல்லா கலரையும் தாண்டி எத்தனை எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அளவில் வரும்போதே என்னென்னா இவர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் வைத்தது திராவிடம். அப்படியேனாலும் இவர்களுக்கு வேறு தாண்ட முடியல. ஆகவே நான் சொந்தமான சரக்கு என்ன, உங்கள் கொள்கை என்ன? இதுவரையில் புதுசாக வந்தவர் என்னுடைய கொள்கை இது, என்னை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பினால் இன்னென்ன கொள்கைகளை செய்வேன், அந்த கொள்கைகள் இவ்வளோ சிறப்பாக இருக்கும், அது உங்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார்களா? அதுபோல் பண்பாடற்றாத ஒரு பேச்சு, ஒரு முதலமைச்சரை எப்படி எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதையும் ஒரு திரைப்பட டைலாகாகவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சியிலே 10 பேர் கீழே விழுந்துருவாங்க, ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பார். அது திரைப்பட காட்சி. அது திரைப்படத்தில் நல்லா இருக்கலாம். அது கூட இப்போ சண்டை காட்சிகள் நிறையா வர்ற படமெல்லாம் ஓடலைன்னு சொல்கிறாங்க. நான் சினிமா பார்க்குறதில்ல, அதனால் அது தெரியல. ரொம்ப விளம்பரப்படுத்தி முதல்ல 3 நாள் 4 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே அட்வான்ஸாக புக்கிங் பண்ணி அதில் உண்டாதான் பல பேர் இருக்காங்க. ஆகவே தான் இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த நடிகர் புதுசாக வர்றவர். என்னென்னா யார் ரிட்டையர் ஆகி வந்தவங்க, யார் ரிட்டையர் ஆகாமல் வந்தவங்க, யார் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்தவங்க அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிற அந்த துறையில். அந்த சண்டை முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ இந்த சிறையில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம அமைச்சர் பதவி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டம் கொண்டு வராங்களா? ஒரு மாதம் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவங்க முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் பதவி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 30 நாள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா இது பயப்படுறாங்க, திமுக பயப்படுது. 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி பறிக்கப்பட்ட நான் கருப்பு சட்டம் ஏன்னு கேட்டால் நீதிமுறைக்கே அது தவறானது. அடிப்படையே நீதிமுறையினுடைய தவறு என்னன்னா குற்றச்சட்டத்தினுடைய தத்துவம். நான் வழக்கறிஞர் என்ற முறையில் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வெறும் சாதாரண திராவிட கழக தலைவராக மட்டும் இல்லை, அந்த தலைவருங்கிற தகுதியோடு கூட ஒரு சட்டம் தெரிந்தவன் வழக்கறிஞர் என்ற முறையில் என்ன செய்தின்னு கேட்டால் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு, நல்லா குறிச்சிக்கலாம் நீங்கள், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு
குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட உட்பாடு தான் அவன் குற்றவாளி. கொஞ்சம் விதமான சந்தேகம் இருந்தாலும் கூட பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் வில் கோ டு தி அக்யூஸ். அதாவது கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அதோட கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற சட்டத்தினுடைய தத்துவமே என்னன்னா, நீண்ட காலமாக உலகம் முழுவதும் இருக்கிறதுன்னு 10 குற்றவாளிகள் தப்பித்து கொண்டு கூட போகலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் சட்ட தத்துவம், கிரிமினல் தத்துவம், மிக சட்டத்தினுடைய தத்துவம். ஆகவே தான் இந்த நுழைந்து முடிந்து எல்லாம் முடிகிற வரையில் குற்றம் சுமத்தப்பட்டவரே தவிர அவர் குற்றவாளி ஆக மாட்டார். தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையில் கூட ஏன் அப்பீல் கோர்ட்டுக்கு வச்சுருக்காங்க? தண்டனை முடிஞ்ச உடனே இப்போ எத்தனை எம்பிக்கள் உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சியிலேயே ஒரு அம்மா 5 வருஷம் இருந்தது, கோட்சேயருடைய புகழெல்லாம் பாடிச்சு. அவங்களெல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் ஜாமீனில் வர்றாங்க. அது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு வரக்கூடிய அளவுக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிற சட்டமெல்லாம் இருக்க அதனுடைய தத்துவம் என்ன? அதுக்கு நேர் முரண் அல்லவா இது? 30 நாள்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கு நடக்குது, ஒருத்தர் மேலே பிடிக்காத குற்றம் மேலே வழக்கு போடுறாங்க இவங்களே, அது நிரூபிக்கப்படுறதா இல்லையான்னு வழக்கே வரல, ரிமாண்டு 15 நாள் கம்ப்ளீட்டாக. இன்னொரு ரிமாண்டு நேராக கொடுத்தாருன்னா இன்னும் சாட்சியம் வரல, இன்னும் இவர் வெளியே விட்டால் கலைச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க போலீஸ்காரங்க, சாட்சியங்களை கலைப்பாங்க, அதனால் வராது அப்படின்னு சொன்னால் அனதர் 15 days ரிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் பூராமே. அப்போ 30 நாள்னா இவர் ஒரு விசாரணை இல்லாமல் அவருக்கு பதவி காலின்னா மக்களால் இது மக்களை கொச்சைப்படுத்துவது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன, இதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் அத்தனை ஜனநாயக உணர்வுள்ளவர்களும் அரசியல் சட்டத்துக்கு விரோதம், குற்றவியல் சட்டத்துக்கு விரோதம், நேச்சுரல் லான்னு சொல்லக்கூடிய இயற்கை சட்டத்துக்கு விரோதம், நியாயத்துக்கு விரோதம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.